Hello friends, welcome to TechG Solar Electronics. Friends, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா 12 வோல்ட்ல 12H பேட்டரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Friends, அதுக்கு தேவையான பொருளுங்க பாத்தீங்கன்னா ஸ்பேசர் ப்ளஸ் வந்துட்டு பேட்டரி 18650 பேட்டரி, நிக்கல் ஸ்டிப், ஸ்பாட் வெல்டிங் மெஷின். சப்போஸ் ஸ்பாட் வெல்டிங் மெஷின் இல்லைன்னா சால்டரிங் அயனில் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அது நான் வேறு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. ப்ளஸ் வந்து 20 amps நான் வந்து BMS யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா புதுசாக வந்துட்டு பேட்டரி செய்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து க்ளீனாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது எப்படி பண்ணணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேட்ரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 to 4. சரிங்களா? இது வந்து 3, இது வந்து 4. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறீங்கன்னா, பேட்டரியோட மைனஸ். சரிங்களா? இதுலேயே மைனஸ்ன்னு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயே மைனஸ் போட்டிருப்பாங்க. இந்த மைனஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து பேரலாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எல்லாமே பேரலில் செட் பண்ணணும். சரிங்க? ஏன்னா வந்து இதெல்லாம் 3 வோல்ட்டில் வருது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு இது வந்து ப்ளஸ்ஸு. சரிங்களா? இதில் ப்ளஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், இதில் வந்து ப்ளஸ்ஸு. சரிங்களா? இந்த ப்ளஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ திருப்பி நம்ம வந்து மைனஸ் செட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது பிளாக்கில் இப்போ மைனஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து மைனஸ். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக மைனஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ்ஸு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிக்கல் ஸ்டிப்பில் வந்து இப்போ இந்த ஷெல்லை வந்து நம்ம வந்துட்டு மேலுக்கு நம்ம வந்து மூடிடலாம். இதை சரிங்களா? இப்போ நம்ம வந்து மூடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நிக்கல் ஸ்டிப்பை வந்துட்டு இதுதான் ப்ளஸ்ஸு. சரிங்களா? நம்ம ப்ளஸ்ஸாக வந்துட்டு நிக்கல் ஸ்டிப்பில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கில் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 சைடும் வந்துட்டு சால்ட்ரிங் இது பண்ணுற நிக்கல் ஸ்டிப்பில் வந்துட்டு வெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். ஏன்னா வந்துட்டு ஒரு கையில் வந்து நிக்கல் ஸ்டிப்பை பிடிச்சிட்டு இது பண்ண முடியாது, ஸ்பாட் வெல்டிங் மிஷின் பண்ண முடியாது, ஸ்பாட் வெல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். பண்ணி முடிச்சிட்டப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு நம்ம வந்து பண்ணி ஆயிடுச்சு. நிக்கல் ஸ்டிப் வந்து இது வந்து பேரல், இது பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வந்து பேக்கில் ரிவர்ஸில் எடுத்தோன்னா இந்த சைடில் வந்து 2 சைடு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படி வரும், ஃபஸ்ட்டு பேரல், அதுக்கப்புறம் 2 சைடு இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு நேராக வந்தீங்கன்னா இந்த 2 சைடு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதேமாதிரி பண்ணிடுவோம். இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு வந்துட்டு அப்படியே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வரும். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து கடைசியாக கூட நான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படி பண்ணணும்னு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் அடிங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெகட்டிவ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பாட் வெல்டிங், நெகட்டிவ் ஃபுல்லாக ஸ்பாட் வெல்டிங் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு இதை வந்து இப்போ ஸ்பாட் வெல்டிங் பண்ணியாச்சு, ப்ளஸ் ஸ்பாட் வெல்டிங் பண்ணியாச்சு, மைனஸ் ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ எல்லாமே இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுமாரி டேப் போட்டு பாசிட்டிவோட டேப் போட்டு இது பண்ணிடணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து இதில் பட்டுச்சுன்னா ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆகிறதோட ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து lithium-ion 18650 பேட்டரியோட இது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே ப்ரிகாஷனோட சேஃப்டியோட தான் நம்ம வந்து பண்ணணும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரி செய்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. நம்ம வீட்டிலே நம்மளே செய்யலாம். இன்னும் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும், கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும், சரிங்களா? இதுக்கோசம் நம்ம டைம் ஒதுக்கி நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதுமாதிரி நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பாருக்கோசம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது 4 இருக்கிறதுனால நான் 4 வந்து இப்போ இதில் செட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹெச் பிரிட்ஜ் மாரி பண்ணியாச்சு, சரிங்களா? இதேமாரி வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணணும், சரிங்களா? இப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ அதேமாரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இங்கே டேப் போட்டுருங்க, சரிங்களா? எல்லாம் சேஃப்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் வோல்ட்டு நான் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு எல்லாமே. பாருங்கள், நெகட்டிவு அப்படியே வந்து ரிவர்ஸ் வருது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவு, ஏன்னா வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ஹெச் பிரிட்ஜ் போட்டாச்சு. பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹெச் பிரிட்ஜ் போட்டிருக்கோம், சரிங்களா? அப்படியே நீங்கள் வந்துட்டு ரிவர்ஸ் வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் ஹெச் பிரிட்ஜ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் தான், சரிங்களா? நம்ம வோல்டேஜ் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இதை வந்து 20 வைக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குன்னு. நான் அப்படியே திருப்பி வைக்கிறேன். பாருங்கள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவு. இப்போ நெகட்டிவுக்கும் பாசிட்டிவ்க்கும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 1210 இருக்குது, சரிங்களா? 1210 நம்ம வந்து ஒரு பேட்டரியை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎம்எஸ், சரிங்களா? இந்த பிஎம்எஸில் பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸோட பிஎம்எஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4.2. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு மைனஸில் வந்து இதோ இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்துட்டு மைனஸில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். மைனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் மைனஸ், சரிங்களா? மைனஸ் வந்துட்டு இந்த பாருங்கள் ஓவின்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஓவின்றது தான் மைனஸ், நெகட்டிவ், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து இதில் கொடுத்துடணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், 4.2 வோல்ட்டு, சரிங்களா? அதை பாருங்கள், பாருங்கள் 4.4 வோல்ட் இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கேன், 4.2 வோல்ட்டுக்கிட்ட வருதுங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது இந்த வோல்ட்டை பாருங்கள், 8.10 வோல்ட்டு. 8.10 வோல்ட்னால் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 8.4 வோல்ட்டு, சரிங்களா? இந்த இதில் வந்து நம்ம வந்து வயர் கனெக்ஷன் வந்து இதில் கொடுக்கணும். அப்புறம் 12.6 நெகட்டிவும் பாசிட்டிவும் இருப்போம். 12.6 வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜும் டிஸ்சார்ஜும் இந்த ரெண்டு தான், ப்ளஸ் அண்ட் மைனஸு. பேட்டரியோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள், பேட்டரியோட மைனஸ் இதுதான். டிஸ்சார்ஜும் சார்ஜும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே இதில் தான் போகும், ஒரே கனெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியான வழி இது தான், ஒரு பேட்ரி செய்யணுன்னா இதுதான் ஈஸியான வழி, சரிங்களா?
இப்போ நான் இது பிஎம்எஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 2000 years later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஎம்எஸ் செட் பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ இது வந்து மைனஸு. இப்போ நான் மைனஸ் வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நான் எல்லாத்தையுமே வந்து சால்ட்ரிங் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அதேமாதிரி வந்து இது 4.2 வோல்ட்டு. சரிங்களா? இதில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 4.2 வோல்ட்டு தெரியுதுங்களா? 4.2 வோல்ட் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8.4 வோல்ட்டு. சரிங்களா? அது வந்து நான் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவில் இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 12.6 வோல்ட் வந்து இதில் கொடுத்துட போகிறேன். சரிங்களா? நான் இப்போ இது சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அப்படியே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம வந்து கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா மைனஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ மைனஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? மைனஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ப்ளஸ்ஸு கொடுத்துடலாம். சாரி, 4.2 வோல்ட் வந்து இதில் கொடுத்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அது முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக சுரண்டிக்கலாம். ஏன்னா சால்ட்ரிங் சரியாக ஆக மாட்டேங்குது நிக்கல் ஸ்டெப்பில். ஓகே, 4.2 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு 8.4 வோல்ட் வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம். சரிங்களா? கடைசியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 12.6. சரிங்க? அது வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக முடிஞ்சிச்சு. இப்போ பிஎம்எஸ்ல எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்துடலாம்.
இப்போ பிஎம்எஸில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 1 செகண்ட். இப்போ பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 12.15 இருக்குது. சார்ஜ் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஓகே. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இன்னையோட வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சோலார் ஹோம் எங்கள் வீட்டில் வந்து சோலார் போட்டிருக்கோம். அந்த சோலார் வந்து ஹோமாக வந்துட்டு நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணேன், எத்தனை வாட்ஸ் பேட்ரி போட்டிருக்கேன், அதேமாரி வந்து சோலார் பேனல் எத்தனை பேனலில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.